ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோ கொல்லிமலை போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரொட்டி சுட்டேன். கோதுமை மாவுலேயே கொஞ்சமாக அரிசி மாவும் சோடா உப்பும் கலந்து சுட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோதுமை ரொட்டி எப்பயும் சும்மா தான் சாப்பிடுவோம். எனக்கு என்னவோ தேங்காய் சட்னி ஆட்டி தொட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி தொட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போலயே இருந்தது. அருண் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். முன்னெல்லாம் மாதத்துக்கு ஒருக்க அருண் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் சாப்பிட்றதே இல்லை. நான் கன்சீவாக இருக்கும்போது கூட எனக்கு அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு என்னோட பெரியப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் இதுவுமே எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காத மாதிரி தோணுது. ஏஜ் ஆகிறனால அப்படியோ என்னவோ தெரியல. நான் வேறு ஃப்ளேவர் தாங்க கேட்டிருந்தேன். அது கிடைக்காதனால ரெட் வெல்வெட்டும் டபுள் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் என்னோட பெரிய பையனும் ரெட் வெல்வெட் சாப்பிட்டோம். என்னோட சின்ன பையன் டபுள் சாக்லேட் சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்த உடனே லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேங்க. தக்காளி சாப்பாடு தான் பண்ணேன். வெறும் பச்சை மிளகா வரமிளகா காரத்துலேயே தான் செஞ்சேன். மசாலாலாம் எதுவும் சேர்க்கல. இப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு என்னோட பசங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. படுத்துகிட்டே இருந்தேன். எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தக்காளி பழ சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஊருக்கு கிளம்பிட்டோம். மீதி இன்னும் தக்காளி பழ சாப்பாடு இருக்குது, இதையே நைட் சாப்பிட்டுக்கோங்க, நாங்கள் வரத்துக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். போகும்போதே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. வர வர ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் நல்லா சுத்தமாக எந்திரிக்கவே முடியலைங்க. படுத்தே தான் இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லீவும் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். பசங்களுக்கு சிம்பிளாக சாதம் வச்சு ரசம் வச்சு சாப்பிட வச்சுட்டு தயிர் சாதம் கிளறி கொடுத்து விட்டோம். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணவும் அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.